அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரத்திலில் குர்ஆன தர்தீலா. குர்ஆனை தெளிவாகவும் திருத்தமாகவும் நிறுத்தியும் ஓதுவீராக என்றும் நாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் எவர்கள் அதை ஓதக்கூடிய கிரமப்படி ஓதி அறிந்து ஒழுகிறார்களோ அவர்கள் திருக்குர்ஆனாகிய இதனையும் அவசியம் விசுவாசிப்பார்கள் என்றும், குர்ஆன் ஷரீஃப் எவ்வாறு அருளப்பட்டதோ அவ்வாறே அதை ஓதுவதை அல்லாஹ் விரும்புகின்றான். திருக்குர்ஆனில் ஓதும் முறைகளில் தவறிழைப்பதும் கூடுதல் குறைவு செய்வதும் அதன் அடிப்படை கருத்துக்களில் அதன் சொற்களில் தவறிழைப்பதற்கு ஒப்பானதாகவும் இருக்கின்றது. இப்படியான இந்த குர்ஆனை சரியான முறையில் நாங்கள் ஓதுவதா இருந்தால் அதன் சட்ட திட்டங்களை அறிந்து, அதாவது தஜ்வீத் முறைப்படி ஒவ்வொரு அச்சரத்தையும் அதன் மஹ்ரஜ், பிறப்பிடம், அதன் சிஃபத், இலக்கணம் ஆகியவற்றை கவனித்து ஓதுதல் மிகவும் அவசியம். இதையே நாங்கள் தஜ்வீத் என்றும் சொல்வோம். இந்த தஜ்வீத் ஞானமின்றி எங்களுக்கு சரியான முறையில உச்சரிப்பது கடினம். ஆகவே திருக்குர்ஆன தஜ்வீத் முறையில நாங்க ஓதுறதுக்கு பயின்று கொள்வது மிகவும் அவசியம் போலவே எங்களுக்கு அதனை சிறந்த முறையில பயிற்சி அளிப்பதற்கும் வழிகாட்டிகள் தேவை. அந்த வகையில முஅல்லிமா அவர்கள் எங்களுக்கு இந்த வகுப்பில் சிறந்த முறையில பயிற்சி அளித்து எங்களுக்கு நல்ல பயிற்சியை கொடுத்தார். எனவே அவருடைய இந்த சேவை எங்களுக்கு மிகவும் தேவையாக இருந்தது. எங்களுடைய அந்த பயிற்சியை சரியான முறையில பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய முயற்சி என்ற நாங்கள் பிழைவிட்ட நேரங்கள் எல்லாம் அதனை சரியான முறையில திருத்தி எங்களுக்கு அந்த தஜ்வீத் முறைப்படி ஓதுவதற்கு சிறந்த பயிற்சியை அளித்த முஅல்லிமா அவர்கள் அவருடைய இந்த சேவை மென்மேலும் இன்னும் பல மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று அல்லாஹ்வை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். புனிதமிக்க அல் குர்ஆனை திருத்தமாக ஓதுவது ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் கடமையானதாக ஒன்றாக இருக்கிறது. அப்படியான அந்த திருக்குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு வயது வித்தியாசமின்றி அனைவராலும் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்வதற்கு உகந்த ஒரு இடமாக ஆர்ஏ இன்ஸ்டிடியூட் நிறுவனம் எங்களுக்கு பெரும் பங்களிப்பை வகித்தது என்றே சொல்லலாம். என்றால் எங்களை போல வயதுல கூடியவங்க குர்ஆன் கற்றுக் கொடுக்க கூடிய இடங்கள் பெரும்பாலான ஊர்கள்ல இல்ல. அப்படியா இல்லாம இருக்கிற நேரம் நாங்களும் குர்ஆனை சரியான முறையில் ஓத முடியாதவர்களா இருக்கின்றோம். அப்படியானவர்களுக்கு இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாகவே இருக்கின்றது என்று சொல்லலாம். உங்களில் மேலானவர் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே ஆவர். நூல் புகாரி. எவர் குர்ஆனை ஓதுவதை கற்றுக் கொடுக்கிறாரோ பின்னர் அதனை ஓதுகிறாரோ அவர் உங்களில் மேலானவர் என்று சொல்லப்படுகிறது. அதன்படி இந்த ஆர்ஏ இன்ஸ்டிடியூட் நிறுவனம் இப்படியான ஒரு முயற்சியை முன்னின்று நடத்துவதனால எல்லாம் எந்த ஊர் எந்த நாடு என்று இல்லாமல் அனைவரும் இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுந்த இடமாக அமைகிறது. இதில் பங்கு பற்றிய ஆர்ஏ இன்ஸ்டிடியூட் நிறுவன கோஆர்டினேட்டர் மற்றும் முதிரா அவர்கள், முஅல்லிமா அவர்கள் இவர்களுடைய இந்த சேவை தொடர்ந்தும் சேவை புரிந்து பல மக்களும் பயனடைந்து குர்ஆனை நல்ல முறையில ஓதி அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு இவர்களின் சேவை தேவையாக இருக்கின்றது. எனவே இந்த நிறுவனம் மேலும் வளர்ந்து பல மக்களை, பல ஓதக்கூடிய மக்களை உருவாக்க அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று நான் அல்லாஹ்வை பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.